வணக்கம் வணக்கம் ADN Herbal Treatment, Prabhu's Hospital, Jyoti Nagar, Mangad Road, Parniputtur, Chennai, 122. Dr. S. Karthik, phone number 9600167561. மற்றும் DS Ravindranath, 5th Square, Austin Town, Bangalore, 560047. Phone number 9243457888. இன்றைக்கு நம்ம இந்த பக்கவாதம் சொல்லிட்டு தலையில் பிளட் கிளாட் ஆகிட்டு பேரலைஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்க்குவோம். அதனுடைய அனுபவம் அது நாங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்குறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரோக்குன்றது ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிடுதுன்னு சொல்லுவோம். சேஞ்ச் ஆகிடுதுன்னு சொன்னதுனாக்கா அது ஆல்ரெடி மெட்டபாலிசமை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அது நீங்கள் அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ, ஃபுல் வீடியோ மெட்டபாலிசம்னா என்ன, நம்ம பாடியில் என்ன சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் ஆகிட்டு அது எப்படி இதாகுதுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்குறேன். அது என்ன ஆகுதுன்னா, இந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வாயு உற்பத்தி ஆகிடுது, பிளட்டு திக்காகுது. பிளட்டு திக்கான பிறகு வாயு உற்பத்தி ஆகுது. வாயு உற்பத்தி ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, இந்த வாயு நம்ம உடம்பை எந்த பாகத்தை வேண்டாலும் அது தாக்கக்கூடிய இது வந்துடுது. அதுக்கு இது எப்படி உருவாகுதுன்னா, இதுக்கெல்லாம் காரணம் லிவர் தான். லிவர் தான் நம்ம உடம்புல ரொம்ப சென்சிட்டிவான பாகம். அது நம்ம உடம்புல நம்மளுக்கு வர வியாதிகள் அனைத்து இதுக்கும் மூல காரணம் லிவர் தான் சொல்லிடலாம். ஏன்னு சொன்னால் அதுதான் நம்ம உடம்புல ரசாயனத்தை உற்பத்தி பண்ணுறது. அந்த ரசாயன உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம பூஸ்ட் பண்ணி விட்ருவோம். எப்படின்னு சொன்னால், இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸு அவங்களுக்கு தான் ஜாஸ்தி இந்த கிளாட் ஆகுறது. எப்படின்னு சொன்னால், டேக்கிங் இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட் சுகரை குறைக்கிறதுக்கு கார்போஹைட்ரேட் இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மருந்து எடுத்துன்னே இருப்பாங்க. அப்போ எடுத்துன்னே இருக்கும்போது அவங்களுக்கு பிளட்டு திக்காயின்னே இருக்கும். ஸோ ஒரு லெவலில் அது மாதிரி இருந்துச்சு. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு அது கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு, ஸ்ட்ரோக் ஆகிறதெல்லாம் முதல்ல. இப்போ என்ன ஆகிடுச்சு, ஜாஸ்தி ஆகிடுச்சு. எப்படி ஜாஸ்தி ஆச்சுன்னா, இந்த கொரோனாவுக்கு வேக்சின் போட்டோம். இந்த கொரோனா வேக்சின் போட்ட பிறகு நிறைய ஸ்ட்ரோக் ஆரம்பிச்சிடுச்சு, நிறைய பேருக்கு வந்தாச்சு. அது எப்படி வந்துச்சுன்னு சொன்னாக்கா, இப்போ இந்த கொரோனா போடாது இருந்தாலும் கஷ்டம்தான், ஆனால் போட்ட பிறகு வந்தது பிரச்சனை தான். இப்போ கொரோனாக்கு அந்த வேக்சின் எப்படின்னா, அவங்க டிசைன் பண்ணியிருக்குது எது பண்ணாங்க, அந்த கொரோனா அந்த கிருமியை அழிக்கிறதுக்கு தான் அந்த வேக்சின் போட்டால். ஆனால் அழிச்சிச்சு, இல்லைன்னு சொல்ல. இந்த மேக்சிமமும் பீப்புளை சேவ் பண்ணாங்க இந்த வேக்சின் போட்டு ஆச்சு. அது கெமிக்கல், அது அந்த கிருமி அழிஞ்சு போச்சு. ஆனால் என்ன ஆச்சு, லிவரில் அந்த கெமிக்கல் காம்போசிஷன் உருவாயிடுச்சு, அமில ஆச்சு ஜாஸ்தி உருவாயிடுச்சு. இது உருவாந்த மாதிரி ஆச்சு. பட்டு பிளட்டு திக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. பிளட்டு திக்கு ஜாஸ்தி ஆகிடும்போது நரம்பு மண்டலம் பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு. போது பிளட்டு என்னாச்சு, நிறைய பேருக்கு கிளாட் ஆரம்பிச்சிடுச்சு. கிளாட் இப்போது ஆயின் தான் இருக்காது அது. இப்போது இதில் என்னன்னாக்கா, அது மாதிரி ஆகிட்ட பிறகு இப்போ நம்ம மெடிசன்ஸாக ஒரு சிஸ்டம் இருக்குது மூலிகையில். அது இப்போ இன்னும் கம்பேரிசன் போனோம்னாக்கா, பழமினார்னு ஒன்று இருக்குது. அங்கே ஸ்ட்ரோக் ஆகிட்டவங்களுக்கு மருந்து கொடுக்குறாங்க. ரைட், அவங்க கொடுக்குறதும் கரெக்டாக, நம்ம அதில் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. பட் அவங்க ப்ராப்பராக அந்த இது சிஸ்டமேட்டிக்காக இல்லை. ஏன்னு சொன்னாக்கா, அவங்க முன்னோருங்க அந்த மூலிகையை சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு இது கொடுத்தாக்கா ஸ்ட்ரோக் கிளியர் ஆகுது, ஸ்ட்ரோக் கிளியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து வரலாம் அப்படி தான் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. அதுக்கு ப்ராப்பரான மெடிசன்ஸ் கொடுக்கறதில்ல. அது மாதக்கணக்கில் அவங்க இழுத்துன்னு போகிறாங்க. அந்த மாதிரி மாதக்கணக்கிலலாம் ஸ்ட்ரோக்கை கிளியர் பண்ணுறதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. நம்ம மருந்தில் என்ன பண்ணுறோம்,
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அவங்க அந்த மூலிகையை ஒரு கிளாஸில் கஞ்சி தண்ணியில் போட்டு கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு அது அவங்க சாப்பிட்ட பிறகு என்ன ஆகுதுன்னாக்கா அது லிவரை டேமேஜ் பண்ணுறதில்ல. லிவரை டேமேஜ் பண்ணாத இன்னும் ஃபர்தராக அவங்களுக்கு அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும், லாங் லாஸ்டிங் அந்த மாதிரி. வேறு நம்மளது சிஸ்டமில் எப்படின்னு சொன்னாக்கா நம்ம அந்த அளவுக்கு இது கிடையாது. கிளாட்டா பிளட்டு கிளாட் ஆகிடுச்சு தலையிலன்னு சொன்னால் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு 5 நாளைக்கு மூலிகை கொடுத்துருவோம். அந்த மூலிகை கொடுக்கும்போது கோல்டு திங்ஸுனாக்கா வெள்ளை பூசணிக்காய். அந்த வெள்ளை பூசணிக்காய் வந்து நம்ம பாடியில் வந்து ட்ரிப்ஸ் கொடுத்த மாதிரி அது. அந்த ட்ரிப்ஸுக்கு ஈக்குவலண்ட் அது, இட்ஸ் மோர் தென் தட்டுன்னு சொல்லலாம் அது. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா இந்த வெள்ளை பூசணிக்காவும் இந்த மூலிகையும் சாப்பிட்னாக்கா பிளட்டு வந்து திக்காக இருக்குது, உறைஞ்சி போயிருக்கிற பிளட்டு வந்து ஸ்டார்ட் தின்னிங்கு. இந்த 5 நாளில் தின் பண்ணிடுது. இந்த 5 நாளில் தின் பண்ணிவிட்டு நரம்பு மண்டலம் வந்து ஹார்டாக இருக்கும், நர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த ஸ்டிஃப்னஸ் நல்லா என்ன பண்ணோம், கம்ப்ளீட் இந்த 5 டேஸில் ஸ்டிஃப்னஸ் எடுத்துடும். பிளட்டு கிளாட் ஆகும். பிளட்டு கிளாட் என்னன்னா அந்த கிளாட்டை வந்து மெல்ட் ஆகலைன்னா சாஃப்ட் பண்ணிவிடும். மெல்ட்டிங் சில பேர் கொஞ்சம் இது இருந்தால் மெல்ட்டு வந்து மெல்ட் ஆகிடும் அந்த கிளாட்டு, இல்லைன்னா அந்த கிளாட் இருக்கும். அது அந்த 5 டேஸில் வந்து அது வந்து இவ்வளோ வேலை பண்ணிவிடும். இவ்வளோ வேலை பாடியில் எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடும். ஸ்டாப் பண்ணிட்டப்ப நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம இது பண்ணிவிட்டு நரம்புக்கு பிளட்டு கிளாட்டுக்கு மேலே இதுக்கெல்லாம் வந்து ஆயுர்வேதா சித்தாவில் வந்து மருந்து இருக்குது. இந்த மருந்து என்ன பண்ண, ஃபஸ்ட்டு பிளட்டு கிளாட்டு, அந்த பிளட்டு கிளாட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், அந்த பிளட்டை பம்ப் பண்ணுறதுக்கு ஆயுர்வேதாவில் மெடிசன்ஸு ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு போடுறோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோன்னாக்கா நரம்பு மண்டலம் ஹார்டாகிட்டு ஸ்ட்ரென்த் இல்லாதனால தான் அந்த நரம்பெல்லாம் இதாகுது. அந்த நரம்புக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறோம், உள்ளத்துக்கு ஸ்வர்ண பஸ்பம் போட்டதில் வந்து ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸு ஆடப் பண்ணுறோம். மூணாவது என்னன்னாக்கா இந்த மசிலுக்கு டிஷ்யூக்கெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இல்லாத போயிடுது, ரத்த ஓட்டம் இல்லாத போயிட்டனால இந்த மருந்துங்கள்லாம் சேரும்போது என்னாவது அதுக்கும் ஸ்ட்ரென்த் வர ஆரம்பிக்குது. அப்போ மேலத்துக்கு என்ன பண்ணுறோம், நம்ம ஆயில் அதுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி அந்த ஆயிலை கொடுத்தோம்னாக்கா அது ரீகவரி வந்து 1/2 மண்டலத்துலேயே ரீகவரி ஸ்டார்ட் ஆகிடுது. இவங்கெல்லாம் மாத கணக்கில் பண்ணுறது வந்து நம்ம நாள் கணக்கில் பண்ணுறோம், டேஸ் கணக்கில். ஈவன் சொல்லப்போனால் அவரை கூட நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டு ரீகவரி மனுஷனுக்கு. ஸோ இது வந்து என்னன்னாக்கா இதுதான் சிஸ்டம். உள்ளத்துக்கு பிளட் தின்னிங் பண்ணி நரம்பு சாஃப்ட்னிங் பண்ணி இதெல்லாம் பண்ணி இந்தியன் மெடிசன்ஸில் ஆயுர்வேதா சித்தா யுனானியில் வந்து நிறைய மருந்துங்க நம்மக்கிட்ட நம்ம சித்தர்கள் நிறைய பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது கொடுத்தாக்கா பட் இதில் வந்து எந்த விதமான பக்க விளைவும் இருக்கிறதில்ல. இப்போ நாங்கள் சொல்கிறது வெறும் ஸ்ட்ரோக்குக்கு மாத்திரம் இல்லை, வேறு காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் இந்த மூலிகை கூட்டி இதெல்லாம் பண்ண பிறகு வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் கூட இந்த மருந்தை அதுக்கு தேவையான மருந்தை நம்ம ஆட் பண்ணாக்கா அந்த காம்ப்ளிகேஷனும் அது கிளியர் ஆகும். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துன்னு இருக்கிறது சிஸ்டம். இது விட்டுட்டு வேறு சிஸ்டமில் நம்ம போயிட்டு வெறும் ஸ்ட்ரோக் மாத்திரம் கிளியர் பண்ணு, இது அப்படி கிடையாது. டயபெட்டிஸ் இருந்தாலும் அதுக்கு மருந்து கொடுக்கணும், வேறு எந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இது கொடுத்து அது கூடவே ஆடப் பண்ணணும். ஆடப் பண்ணாக்கா அவங்களுக்கு எந்த பக்க விளைவும் இருக்கிறதில்ல, இல்லாததுனால அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இது வந்து ரத்தம் பிளட்டு கிளாட் ஆகிக்கிறது. இந்த நர்வஸ் கம்ப்ரஸ் ஆகிறது வந்து நான் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் நான். இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து எப்படின்னு சொன்னாக்கா ஒரு சைடு ஸ்ட்ரோக் ஆகிடுது, ஒரு சைடு ஸ்ட்ரோக் ஆகிடுச்சுன்னா பேசுகிறதுக்கு இல்லை, வாய் சேஞ்ச் ஆகிடுது, கண் உள்ளே இருக்கிற பிளாக் மேலே போயிடும், கை ஒரு ஆக்ஷன் இருக்காது, கால் ஆக்ஷன் இருக்காது. இதெல்லாம் வந்து இந்த ஆக்ஷன்ஸை வந்து ஒரு 6 மண்டலத்துலேயே இம்ப்ரூவ் பண்ணிடலாம்.
நீங்கள் வரணும்னு சொன்னாக்கா ஆச்சா அட்லீஸ்ட் ஒரு 20, 25, 30 நாளைக்குள்ளே வந்துட்டாக்கா நம்மளுக்கு ஈஸியாகுது. ஏன்னு சொன்னாக்கா அந்த மசிலி டிஷ்யூ இதெல்லாம் வந்து டெத் ஆகுறதில்ல, அதுக்கு ரத்த ஓட்டம் இருக்குது உள்ள. அந்த ரத்த ஓட்டம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அதை மெல்ட் பண்ணி ரத்தம் இருக்கிறதுக்கும் ஓட்டம் கொடுத்துட்டோமானாக்கா அது வந்து அந்த மசில் டிஷ்யூவெல்லாம் உயிர் வந்துடுது. அதுக்கு இல்லை அது ஃபுல் டெத்துன்னு சொன்னாக்கா நம்னஸ் ஆகிடும்னாக்கா அது ஒரு 4 மாதம் 5 மாதம்லாம் ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆகுது, அது டெத் ஆகிடுது, டோட்டலி டெத் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல ரத்தத்தை நம்ம புஷ் பண்ண முடியாது. சொல்ல இப்படி பண்ணுறோம் அதெல்லாம் சும்மா போயிடுச்சு. 6 மாதம் 5 மாதம்லாம் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா பட் கொடுக்கலாம். கொடுத்தாக்கா அது எந்த அளவுக்கு யாரும் பண்ண முடியாத இதை வந்து நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், அவ்வளோதான். தவிர முழுமையாக இம்ப்ரூவ் ஆகுதுன்றது நம்ம இது வச்சுக்கக்கூடாது. பட் இது மாதிரி ஒரு 15 நாளோ 20 நாளோ 25 30 நாளுக்குள்ளே வந்துட்டிங்கனாக்கா நம்ம முழுமையாக ரீகவரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் 95% உங்களுக்கு ரீகவரி ஆகிடும். பட் இந்த 5% வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பேஷண்ட்ஸ், அவங்க மேலே தான் எல்லாமே டிபெண்ட் ஆகுது. அது ரீகவரிக்கு ஸ்லோவாக பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது என்னன்னாக்கா இந்த மூலிகைங்களை வந்து நாங்கள் இதை கொடுத்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பிளட்டு கிளாட் இல்லாத ஸ்ட்ரோக்கு அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது சில பேஷண்ட்ஸுங்கிறது அவங்க எப்படி போய் பண்ணுறாங்க, எப்படி அவங்க மிஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்ட்ரோக் ஆகிட்டால் மெடிஷன்ஸ் வந்து இந்தியன் மெடிஷன்ஸ் எடுத்தாக்கா எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்.